ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we need to look out not only for our own interests but for others' interest also. There are times people are very selfish. They don't want to do the interests of others. They don't want to help other people. They don't want to, be kind enough to the needy people. They always want to satisfy themselves with the resources what they have. அந்த பிள்ளைகளே, நாம் பிறருக்கானவைகளையும் நோக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிறியரில் இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். அதாவது இந்த உலகத்தில சிறியவர்கள் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? தேவைகளோடு இருக்கிற மக்கள், சரீர பிரகாரமான தேவைகள், பொருளாதார தேவைகள், அவர்களுடைய பண தேவைகள், இப்படி பல விதங்களில் மக்கள் தேவைகளோடு இருக்கிறார்கள். அந்த வேளையில் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு பிறருடைய தேவைகளையும் நாம் நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். We should always be on the lookout of others' needs also. Jesus says, whatever you do to these little ones, you did it for me. சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர், நான் காவலில் இருக்கும் பொழுது நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் பசியா இருந்த பொழுது எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்த பொழுது எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொல்லி சீஷர்களிடம் சொன்னார். அப்பொழுது சீஷர்கள் கேட்டார்கள், நான் எப்பொழுது உம்மை காவலில் இருக்க பார்த்தோம்? நாங்கள் எப்பொழுது உமக்கு வஸ்திரம் இல்லாமல், நீர் உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருப்பதை கண்டோம் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரில் நீங்கள் அநேகருக்கு இப்படிப்பட்டதான நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். There was an incident when Jesus told the disciples, you clothed me when I was naked. You gave me water when I was thirsty. You came to see me when I was in prison. When the disciples asked, when did we do all these to you? Then he said, whatever you do to these little ones, you did it to me. இன்றைக்கு நாம் நமக்கானவைகளை நோக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை செலவு பண்ண வேண்டும். நாம் பிறருக்கு நல்லது எது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், என் மனைவிக்கு இதுதான் பிடிக்கும், அதனால நான் இதைதான் செய்வேன், வேற யாருக்கு என்னன்னா எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்கிற மனப்பான்மையை விட்டு நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய சிந்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவேதான் 5வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. You should have the mind of Christ. The mind of Christ is nothing but unselfishness. The mind of Christ is nothing but looking out of others' interests also. We need to be very careful in the Christian life to show our love to other people like our Lord Jesus Christ did. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் பிறருக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக அல்ல, தங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, பிறருக்காக வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் சரித்திரத்திலே வாசிக்கிறோமே. அப்படிப்பட்டபடியே நாங்கள்
சரித்திர புருஷர்களை மாத்திரமல்ல, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் கட்டாயம் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.